Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காயின் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து காயின் பிஸ்கட், எக் ட்ராப் பிஸ்கட்லாம் சொல்லுவாங்க. இது முட்டை வச்சும் பண்ணலாம், முட்டை இல்லாமலும் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி 2 மெத்தடுமே பார்க்க போகிறோம். முட்டை பிரியர்களுக்கு முட்டை வச்சும் செஞ்சு காமிச்சிருக்கேன். முட்டை பிடிக்காதவங்களுக்கு முட்டை இல்லாமல் எப்படி பண்ணலான்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த முறுமுறுப்பான டேஸ்டியான பிஸ்கட் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஸ்பூன் அளவில் சொல்லணுன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். கிராம் அளவில் சொல்லணுன்னா 75 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்க்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கோம்ல, இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ண விருப்பப்படலைன்னா அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு விஸ்க் வச்சு கூட நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அடிச்சிக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக்கிங் பவுடரை மிக்ஸி ஜாரில் போடலை. அதுக்கு ரீசன் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நேரம் பேக்கிங் பவுடரை அரைச்சிட்டோன்னா நம்மளோட ரெசிபி ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 120 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி பார்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 சொட்டு அளவுக்கு மட்டும் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே வீட்டிலையே ஃபுட் கலர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஆரோக்கியமான நேச்சுரலான ஃபுட் கலராகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடணும். பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ட்ரே தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு சின்ன பிளேட் கூட எடுத்துக்கிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயே பட்டர் ஷீட் வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பட்டர் ஷீட் எப்படி செய்கிறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். பட்டர் ஷீட் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்மளுடைய பேக்கிங் ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கவர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம பால் கவர் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். முக்கோணமாக இருக்கணும் அந்த கவர், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட் மாவை இது கூட சேர்த்துருங்க. பிஸ்கட் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டிங்கல்ல, ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ தேவையான அளவு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த கவரில் இந்த முனையில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் ட்ரேயில் நம்ம கேக்குக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பெரிய வட்டமாகவும் சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்கட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். காயின் பிஸ்கட் வந்து பொதுவாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் இந்த அளவு வந்து பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 சுற்று சுற்றுனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு பண்ணணும். ஏன்னா இந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், காயின் ஷேப் எடுக்கும் தானாகவே நம்ம பேக் பண்ணும்போது. அதனால் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு செய்யுங்க. பக்கத்தில் செஞ்சிங்கன்னா பிஸ்கட் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அப்போ ஷேப் வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள், பிஸ்கட் எல்லாமே நம்ம பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ லேசாக இதை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கடாயில் உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அவன் டைமிங் வந்து சொல்கிறேன். அடி கனமான கொஞ்சம் பழைய கடாய் வந்து எடுத்துக்கோங்க.
அதில் ஒரு ஸ்டாண்டு வந்து போட்டுக்கோங்க. இது நான் அடிக்கடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கடாய். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்டை வச்சுட்டு கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்க மாதிரி மூடியை வந்து வச்சு மூடிடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு 10 நிமிஷத்துலேயே பேக் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேம் அளவை பொறுத்து அது மாறுபடும். அதனால் 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் வந்து ஒரு கிளாத் வச்சுட்டு இது போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பிஸ்கட் பாருங்கள் அதுவாகவே தானாக ஷேப் எடுத்திருக்கும். அதே மாதிரி கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல். இப்போ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்ல முறுமுறுப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ வந்து அவன் டைமிங் சொல்லிடுறேன். 150 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 150 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது எல்லாமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது, கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம எக்லெஸ் வெர்ஷன் பிஸ்கட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சிலருக்கு முட்டை பிடிக்காதில்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற அளவுகளை அப்படியே பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த அளவு பட்டர் எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை இருக்கணும். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கலந்துகிட்டே இருக்கும்போது இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே வேறு வேறு. இந்த பிஸ்கட்க்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்க்குறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதாவது சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் பட்டரும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் வந்து ஓரளவு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது கூட மாவு சேர்த்துக்கோங்க, மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் இந்த ரெசிபிக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக் மாவு தயாரிச்சாச்சு. இப்போ மீதி இருக்க எல்லா ப்ராசஸுமே நம்ம எக் வச்சு செய்யக்கூடிய பிஸ்கட்க்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கேக் மாவை வந்து ஒரு கவரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கேக் ட்ரேயில் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணணும். கடாயில் பேக் பண்ணால் நான் சொன்னது போல் எக் பிஸ்கட்டில் எப்படி பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி அவனில் பேக் பண்ணாலும் அதே ப்ராசஸ் தான். இப்போ நான் இந்த மாவை வந்து இந்த தட்டில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கட்டும் பேக் ஆயிடுச்சு. நம்ம முட்டை வச்சு செஞ்சதை விடவே இது ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. முட்டை வச்சு செஞ்ச பிஸ்கட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இதில் முட்டை ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வரலை, அதனால். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே பக்காவாக இருந்தது. டெக்ஸ்சருமே ரெண்டுமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 மெத்தடையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.